வரும். ஆவணி மாத பழத்திரையில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்துல தான் விநாயக பெருமான் வந்து பிறந்தாரு. சரியா? விநாயகர் வந்து சிவன் பார்வதியுடைய புதல்வர். தெரியுமா? முருகனுடைய அண்ணன். தெரியும் இல்லையா? தெரியும். எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் கூட நம்ம எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு தான் தொடங்குவோம். சரியா? மூல முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை சொல்லுவாங்க. விநாயக பெருமானுக்கே உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற தெய்வங்களுக்கு சிலைகளோ படங்களோ வேணும். ஆனா விநாயக பெருமானை மிக எளிதாக நம்ம எழுதுறதுல செய்யலாம். வீட்டுல இருக்கிற மாட்டு சாணத்திலேயோ மஞ்சள்லயோ பிடிச்சு பிள்ளையார் வச்சாலும் அதுவும் விநாயகர் தான். ரொம்ப எளிமையான கடவுள். எளிதா நம்ம கடவுளை அணுக முடியும் அப்படின்னா அது விநாயக பெருமான் தான் அந்த முதல் இடத்துல இருக்கும். मुक्तिसाधकं कलावरावदं सगं विलासिलोकरक्षकं अनायकैक्यनायकं विनाशदेवदैत्यकं नदासुभासुनाशकं नमामि तं विनायकं नतीततारिभीकरं नवोतितार्कभास्वरं नमस्सुरारिनिर्झरं सुरेश्वरं निदेश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं समाश्रये परात्मरं निरन्तरं गुरुदेवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रम
வார்த்தைகளே இல்லை. ஆட்டமென பாட்டமென அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும்? அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும்? பிள்ளையார் நோட்டு செயலையும் தொடர்ந்தேன். அன்னை காக்கும் சாமியும் யாரு? வெள்ளையறைக்கில் உள்ளது யாரு? வெற்றி கொடுக்கும் நாயகன் யாரு? முன்னே வந்த சாமி யாரு? அவரும் வாழ்வது எங்கே கூறு? கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னிலே இருந்து ஒன்றை யானிருந்ததில்லையே என்னிலே இருந்து ஒன்றை யானிருந்து கொண்டவன் என்னிலே இருந்து ஒன்றையாவர் காண வல்லரோ என்னிலே இருந்து ஞான கண்ட கொண்டேனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பொடியால் வந்து குடியிருப்பான் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பட்டா பிள்ளையிலே நவகிரக நாயகன் சுப்பிரமணிய சாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், முருகன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், ராமகந்தன் என்பார், முத்துக்குமரன் என்பார், சூரனை கூறு கொண்டவனோ, சுனாமியை வெட்டிவிட்டவனோ, கொடுத்த பொக்கிஷமாம் கல்யாண பிரியனாம் பத்துமலை சாமியாம் செல்வன் என்பார், சீவன் என்பார், மயூரவாகன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார். अहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे अगजानन पद्मार्कं गजाननम् अहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे வைத்தடி போற்றுகின்றேன் अगजानन पद्मार्कं गजाननम् अहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदस्महे एकदन्तम् उपास्महे एकदन्तम् उपास्महे
வாழ